வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது கட்சிக்கு தேர்தல் நிதியாக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி 51 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக என்ற இயக்கத்திற்கு ஓய்வே கிடையாது என்றும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பதுதான் திமுக இயக்கம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் எதிரிகள் புது புது யுக்திகள் மூலம் திமுகவை அடிக்கி பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறையை ஏய்ப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். இப்போது SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. டெல்லியில் இருக்கும் பிக்பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்க உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். அந்த SIR-ஐ அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பொன்மலைப்பட்டி பகுதியில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வுக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோன்று சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 24 அன்புச்சோலை மையங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அன்புச்சோலை மையத்தில் முதியவர்களுடன் இணைந்து முதலமைச்சர் கேரம் விளையாடி மகிழ்ந்தார். அன்புச்சோலை மையம் மூத்த குடிமக்கள் நலன் கருதி பல்வேறு அம்சங்களை கொண்டு தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் பகலில் மட்டும் இயங்கும் மையமாக செயல்படும். ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதிகளை கொண்டிருக்கும். இந்த பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு வரும் முதியவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். மேலும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முதியோரின் பராமரிப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.